வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ. ஹரி, நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். நம்ம இப்போ கிளம்பலாமா? பூஜா, இப்போ நீ கண்டிப்பாக கிளம்பியே ஆகணுமா? என்ன ஹரி இப்படி கேட்டுட்டு இருக்க? நேத்தே சொன்னேன்ல, நீ காலையில் வண்டிக்கே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு. நீ சரின்னு தானே சொன்ன. திரும்ப திரும்ப ஏன் கேள்வி கேட்டுட்டு இருக்க? பூஜா, இங்க பாரு, நீ எது பேசுறா இருந்தாலும் தள்ளி நின்று பேசு ஹரி. பக்கத்தில் வந்து பேசணும்னு என்ன ஒரு அவசியமும் இல்லை. ஏன் பூஜா, உனக்கு என்னாச்சு? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நீ மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிட்டேனா? எதனாலும் என்கிட்ட ஓப்பனாக சொல்லு பூஜா. நீ இப்படி என்கிட்ட நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப வியோடாக இருக்குது. நீ இது வரைக்கும் இப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டதே இல்லை. என்னால் நீ இப்படி இருக்கிறத தாங்கிக்கவே முடியல பூஜா. நீ சொல்லு, என் மேலே தப்பு இருந்தாலும் நான் அதை மாற்றிக்கிறேன். ப்ளீஸ் பூஜா, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? ஹரி, நீ கஷ்டப்படுறத பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நீ இப்படி ஃபீல் பண்ணாத. என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது ஹரி. எனக்கு வேறு வழியே இல்லை. நான் உன்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிட்டாதான் நீ என்னை விட்டு தூரமாக போவ. எனக்கு ஒரு வழியே இல்லை ஹரி. உன்கிட்ட ஒரு தடவை சொன்னால் புரியாதா? நான் தான் ஊருக்கு போகணும்னு சொல்கிறேன்ல. தேவையில்லாமல் நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு அதெல்லாம் கேட்கறதுக்கு டைம் இல்லை. உன்னோட புலம்பலை கேட்குறதா என் வேலையா? என்னை போய் பஸ் ஏற்றி விடு. நான் ஊருக்கு போகணும், புரியுதா? ஹே பூஜா, நீ என்கிட்ட கோவப்படுற மாதிரி நடிக்கத்தானே செய்கிற. என்கிட்டயே நடிக்கிறல்லடி. நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ எதுக்கு என்கிட்ட இவ்வளோ கோவமாக இருக்க மாதிரி நடிக்கிறேன்னு. நான் நேத்தே கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? நேத்தே கண்டுபிடிச்சிட்டானா? ஒருவேளை ஹரிக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சிருக்குமோ? என்ன சொல்ற? நீ என்ன நினைச்ச? எனக்கு எந்த விஷயமே தெரியாதுன்னு நினைச்சியா? எனக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? எப்படி தெரியும்? அதான் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. இங்க பாரு பூஜா, நம்ம விஷயத்தை இன்னும் அப்பா அம்மா கிட்ட சொல்லாம இருக்குன்னு தானே என் மேல கோவமா இருக்க? நல்ல வேலை, ஹரிக்கு எந்த விஷயமும் தெரியல. ஒரு நிமிஷத்துல நானே பயந்து போயிட்டேன். நான் இதை எப்படி மறந்தேன்? அந்த உண்மை அவனுக்கு தெரிஞ்சா இவன் இப்படி ஸ்டெடியா நின்று பேச மாட்டானே. ஹரி, எனக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லைடா. உன் கூட வாட முடியலைங்கிற கவலை தான். எனக்கு வேற எந்த கவலையும் இல்லை. என்ன பூஜா, நான் கரெக்டா சொன்னேனா? எப்ப பாரு உனக்கு விளையாட்டு தான். சரி வா கிளம்பலாம், பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. ஹரி. பூஜா, என்ன பாரு. இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன் பூஜா. அதை கேட்டா நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவ. என்ன? நான் சந்தோஷப்படுவேனா? என்ன விஷயம் அது? என்னோட பூஜா டார்லிங் இப்படிலாம் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. அவளுக்கு இப்படி திடீர்னு ஒரு கோவம் வருதுன்னா என்ன அர்த்தம்? நான் அந்த கோவத்தை தணிக்கணும்ல. அதான் நானும் நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுத்திருக்கேன். நம்ம அப்பா அம்மா கிட்ட உடனே போய் நம்ம விஷயத்த சொல்லிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஹே, என்னடி சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா ஷாக் ஆகுற? அது அது வந்து அது ஒன்றும் இல்லை ஹரி. உன்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் முடிச்ச பிறகு தானே அத்தை மாமா கிட்ட நம்ம விஷயத்த சொல்லணும்னு சொன்னேன். அப்புறம் எப்படி திடீர்னு? வாஸ்தவம் தான். நானும் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் முடிச்ச பிறகு தான் அப்பா அம்மா கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் என் டார்லிங் ரொம்ப ஃபீல் பண்ணுறாளே. இதை பார்க்கல, என் ட்ரீம் ப்ராஜெக்ட் முன்னாடி என் ஆள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு தோணுச்சு. அதனால தான் ரொம்ப நேரமாக திங்க் பண்ணி ஒரு நல்ல முடிவாக எடுத்திருக்கேன். என் முடிவில் உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே? என்ன இப்படி கேட்டுட்டேன்? எனக்கு என்ன கஷ்டம்? ஆனால் ஹரி, நீ அவசரப்படுறியோன்னு எனக்கு தோணுது. ஏன்? ஏன் கேட்டா என்ன அர்த்தம்? இங்கே பாரு ஹரி, இந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் உனக்கு மட்டும் இல்லை, எனக்குமே ரொம்ப முக்கியமானது. அதனால அந்த ப்ராஜெக்ட் விஷயம்லாம் முடியட்டும். அதுக்கப்புறமா நம்ம அத்தை மாமா கிட்ட சொல்லிக்கலாம். அது வரைக்கும் இதை பற்றி நீ சொல்ல வேணாம். ஹே பூஜா, என்னடி நீ இப்படி நடந்துக்கிற? என்னால் உன்னை புரிஞ்சுக்கவே முடியலையே. அப்பா அம்மா கிட்ட சொல்லலைன்னு தானே கோவப்பட்ட. இப்போ என்னடா நீயே சொல்ல வேணாம்னு சொல்ற? இங்கே பாரு ஹரி, நான் சொல்ல வேணாம்னு சொல்லலை, இப்போதைக்கு சொல்ல வேணாம் தான் சொல்கிறேன். அதுக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும். உன்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம சொல்லிக்கலாம். சரி மேடம், தங்கள் உத்தரவுப்படியே நடக்கட்டும். என்னடா இது, நேற்று வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா கிட்ட விஷயத்த சொல்லலைன்னு கோவப்பட்டுட்டு இருந்தா, இன்னைக்கு என்னடனா உல்டாவா பேசுகிறாளே. பொண்ணுங்க இப்படி தான் மாற்றி மாற்றி பேசுவாங்களோ? என்ன மன்னிச்சிரு ஹரி. எனக்காக நீ எவ்வளோ தூரம் யோசிச்சிருந்தா ட்ரீம் ப்ராஜெக்ட் கூட முக்கியமில்லைன்னு சொல்லி எனக்காக அத்தை மாமா கிட்ட பேச வந்திருப்பேன். உன் கூட வாழ எனக்கு தண்டா கொடுத்து வைக்கல. அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் உன்னை விட்டு போகிறதுனால நீ சந்தோஷமாக இருப்பேனா? கண்டிப்பாக நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போவேண்டா. நான் இங்கேயே இருந்தா நீ உன் குடும்பத்தோட நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாது ஹரி. அதுக்கு ஒரே முடிவு, நான் உன்னை விட்டு நிரந்தரமாக பிரிஞ்சு போகிறது தான். நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறதுனால நீ உன் குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்பேனா?
நான் உனக்காக அதை செய்வேன்டா, கண்டிப்பாக செய்வேன். என்னோட சந்தோஷத்துக்காக நான் உன் கூட இருக்கணும்னு நினச்சிட்டா உன்னோட சந்தோஷமே அழிஞ்சு போயிடும்டா. ஒரு நாளும் அப்படி நடக்க நான் விடவே மாட்டேன். நம்ம பிரிஞ்சாலும் பரவாயில்ல, நீ அத்தை மாமாவோட சந்தோஷமாக இருக்கணும். நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா என்னை நினச்சி கொஞ்ச நாள் கஷ்டப்படுவேன். அப்புறம் உங்கள் அப்பா அம்மாக்காக கண்டிப்பாக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவேல, எனக்கு நம்பிக்கை இருக்குடா. அதுக்காக நான் உன்னை மறந்துடுவேன்லாம் அர்த்தம் இல்லை. நான் என்றைக்குமே உன்னோட இருந்த இந்த நினைவுகளோட வாழ்ந்துருவேன்டா. ஹலோ மேடம், என்ன ரொம்ப நேரமாக திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்புவோமா? ஆ, கிளம்பலாம். பாரா, ஃபைனலி என் பூஜா சிரிச்சிட்டா. இப்படி பார்க்க தான் அழகா இருக்கு. இருவரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும் இன்னும். ஏண்டா இந்துமா, இப்பதான் நிச்சயமாயிருக்கு, உடனே நீ ஆஃபீஸ்க்கு போகணுமா? அத்தை, எனக்கு புரியுது அத்தை, இப்போதான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் என்ன பண்ண, நான் ஹரியோட ரெசார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக அப்படியே பெண்டிங் வச்சுருக்கேன் அத்தை. இதுக்கு மேலேயும் லீவ் போட்டால் நல்லா இருக்காது. அதான் ஆஃபீஸ் போனால் தான் என்னால் கொஞ்சமாவது ஒர்க் பண்ண முடியும். நானும் லேப்டாப் வச்சு வீட்டிலேருந்தே டிசைன் பண்ணலான்னு தான் பார்த்தேன். எங்கே நான் வீட்டில் இருந்தால் சாப்பிட்றது, உங்கள் கூட பேசுகிறது, இதுக்கே எனக்கு நேரம் சரியாக போகுது அத்தை. அதனால் ஆஃபீஸ் போகிறது தான் நல்லதுன்னு எனக்கும் தோணுச்சா, அதனால தான் உடனே கிளம்பிட்டேன். இப்போ என்ன, உங்களுக்கு தனியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா சொல்லுங்கள், நான் அடிக்கடி உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறேன் அத்தை. பரவாயில்லடா, என் பையன் கூட சேர்ந்து நல்லா பேச கற்றுக்கிட்டேன். சரி, வேமா கிளம்பி வெளியில் வா, அத்தை உனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். மை ஸ்வீட் அத்தை, நீங்கள் போய் டிஃபன் எடுத்து வைங்க, நான் ஒரு 5 நிமிஷத்தில் அப்படியே வந்துடுவேன். விளையாட்டு பிள்ளைங்க. சரி, வேமா கிளம்பி வா. டேய் ஹரி, இந்த பொண்ணை கூட்டிட்டு எங்கே கிளம்பிட்ட? ஏம்மா ராணி, என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா? அந்த பிள்ளை கையில லக்கேஜ் வச்சிருக்கு. பஸ் ஏத்தி விட கண்ட போறானோ என்னமோ. டேய், உங்க அம்மா தான் கேள்வி கேட்கறானா, நீயும் பதில் சொல்லாம திருதுன்னு முடிச்சுட்டு நிக்கிற? சொல்ல வேண்டியதானே, பஸ் ஏத்தி விட போறேமான்னு. அப்பா, நீங்க 2 பேரும் எங்க என்ன பேச விடுறீங்க? நீங்களா கேள்வியும் கேட்டுக்கிறீங்க, நீங்களா பதிலும் சொல்லிக்கிறீங்க. மா, அந்த பொண்ணுக்கு பஸ் ஏற்றி விடணுமா, அதனால தான் நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வரலான்னு கிளம்புனேன். போய் விட்டுட்டு வந்துடுறேன். சரிடா, பார்த்து பத்திரமா போய் கரெக்டாக பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு வா. அப்படியே பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டு வந்துடாதரா, பொம்பளை பிள்ளை. ஏம்மா பூஜா, நீ எந்த ஊருமா? ஆண்டி, நான் மெட்ராஸ் தான். ஓ, நீயும் மெட்ராஸ் தானா? நாங்களும் மெட்ராஸ் தாம்மா. அப்படியா ஆண்டி? சரிங்க ஆண்டி, அப்போ நான் கிளம்புறேன். அப்பா, நான் போய் விட்டுட்டு வந்துடுறேன்ப்பா. சரிப்பா, பார்த்து பத்திரமா கூட்டு போயிட்டு வா. ஹலோ, என்னோட ரூமில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியலையே. இந்த கிண்டலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆமாம், ஒரு பொண்ணோட ரூம்குள்ளே வரக்கு முன்னாடி டோரை நாக் பண்ணிட்டு வரணுங்கிற சென்ஸ் கூட உங்களுக்கு கிடையாதா? தேவையான அளவுக்கு சென்ஸ் எல்லாம் இருக்குங்க மேடம். ஒருவேளை உங்களுக்கு சென்ஸ் இல்லாத மாதிரி தெரிஞ்சா எனக்கு சொல்லிக் கொடுங்க, கத்துக்கிறேன். கத்துக்கலாமா? ஹலோ, இந்த குதர்க்கமாக பேசுகிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். நீங்கள் வெளியில் போங்க, நான் கிளம்பணும். எங்க கிளம்பணும்? வேற எங்க? ஆஃபீஸ்க்கு தான். ஏய், என்னடி சொல்ற? ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? நேத்து தான் நமக்கு என்கேஜ்மெண்டே ஆயிருக்கு, இன்னைக்கே ஆபீஸ் கிளம்பிட்டியா? மிஸ்டர் எம்டி சார், நான் உங்களை ஒன்று கேட்கவா? இவ்வளோ நேரமாக ஆஃபீஸ்க்கு கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் தேவையில்லாமல் ஒரு இன்டீரியர் டிசைனர் ரூம்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சிருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு எம்டி சார், இதை திருத்திக்கங்க, ஓகே? நான் ஒன்றும் டிசைனர் ரூம்குள்ளெல்லாம் அத்துமீறி நுழையலப்பா. என்னோட ஃபியான்சி ரூம்குள்ள தான் நான் வந்தேன். என் ஃபியான்சி ரூம்குள்ள நான் வர்றதுக்கு யாருக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. டு யூ கெட் இட்? ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுகிறோம்னு நினப்பு. இங்கே பாருங்க, இந்த கதையெல்லாம் இங்கே நடக்காது. நீங்கள் போய் வேகமாக ஆஃபீஸ் கிளம்புங்க. நானும் இப்போ கிளம்பி கீழே போயிடுவேன். எனக்காக அத்தை டிஃபன் எடுத்து வச்சு காத்திருப்பாங்க. நான் வேகமாக கீழே போகணும். கிளம்புங்க, நீங்கள் கிளம்புங்க. ஹேய், என்னடி என்னை துரத்தலான்னு பார்க்குறியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காதுமா கண்ணு. ஓ, அப்படியா? அதை இன்னும் பார்க்கலாமே. ஏகாத நிலையில் நோகாத வழியில் கண் பார்க்கும் என்ன இடமெங்கும் பார்க்கலாமா? ஹே, இங்கே பாரு சஞ்சய், இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் நான் அத்தையை கூப்பிட்டுருவேன். ஆஹா, அப்படியா? எங்க கூப்பிடு பார்க்கலாம். கூப்பிடுமா. நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா? மா. ஏய், என்ன கத்துற? அமைதியாரு, அத்தைக்கு கேட்டு சஞ்சு. ஏய்,
என் இதயத்தை என் சஞ்சய், என்ன பண்ற? கை விடு. மறந்து ஏய், என்ன எதுக்கு அப்படி சிரிக்கிற? நீ சிரிக்கிறதே சரியில்லையே. முத கையெடு, நான் கீழே போகணும். முடியாது. என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறாய், துண்ணி துண்ணி தேனை ஊட்டுகிறாய். நீயே காதல் உலகம், கவிதை நூல்களாயிரம், காதல் தீவிரவாதி நாயுதமானது. என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறாய், துண்ணி துண்ணி தேனை ஊட்டுகிறாய். ஏய், போப்பா, நான் போறேன். ஏய், எங்க ஓட பாக்குற? இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா, பறிவிடும் இரவுகளாயிரம். ஏய், என்ன பண்ற? விடு. விட்டா நீ ஓடிடுவியே. ஹே சஞ்சு, விளாடாதப்பா. அத்தை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அத்தை வந்தாலும் வந்துருவாங்க. நீ தள்ளி போ. ஓ, அத்தை வந்துருவாங்கன்னு இப்பதான் தோணுதா உனக்கு? ம்? ஏய், கிளம்புங்க. நீங்க முத உங்க ரூமுக்கு போங்க. நீங்க இங்க இருந்தீங்கன்னா எதுவுமே சரியா நடக்காது. அத்தை தேடி வந்தாலும் வந்துருவாங்க. நான் கீழே போறேன். பாய். நீங்க வேகமா கிளம்பி வாங்க. ஹலோ, நில்லுங்க டிசைனர் மேடம். ஒரு எம்டி கிட்ட பெர்மிஷன் வாங்காம நீங்க எப்படி இந்த ரூம் விட்டு வெளியே போலாம்? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் எம்டி சார். ஐ எம் அ இன்டீரியர் டிசைனர், நாட் ஒன்லி எ பிஏ ஃபார் யூ. ஓகே? இந்த அதிகாரம்லாம் உங்க பிஏ கிட்ட காட்டுங்க, என்கிட்ட காட்டாதீங்க. ம்? ஓ, அப்படியா இன்டீரியர் டிசைனர் மேடம்? சரி, ஓகே. அப்ப இப்ப நான் உங்ககிட்ட நடந்துக்கிட்ட மாதிரி என்னோட பிஏ கிட்ட நடந்துக்கலாம். என்னோட பிஏ பேர் என்ன? ஸோ பிரிட்டி கேர்ளா இருந்தாலே. விடண்டா சஞ்சய், மேடம்க்கு கோவம்லாம் கூட வருதே. இந்த லாஜிக் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதே. இன்னும் கொஞ்சம் அவளை சூடேத்தி பார்ப்போம். அப்புறம் என்னோட பிஏ நேமு லக்ஷிதா. கியூட் நேம்ல என்ன இந்து? ஓ, உங்களுக்கு லக்ஷிதாங்கிற பேர் ரொம்ப பிடிச்சிருக்கோ? ஆமா, பின்ன பிடிக்காதா என்ன? இவ்வளோ அழகான பேரு. இதை பாருங்க சஞ்சய், தேவையில்லாம ஏதாவது உளறிட்டு இருக்காதீங்க. எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. பேசாம போயிருங்க, இல்ல இதையாவது கொண்டு உங்க மண்டையை அடிச்சு போடுவேன். ஹேய், என்னடி என்ன இதுக்கெல்லாம கோவப்படுறது? என்னோட பிஏ பத்தி சொன்னா உனக்கே இவ்வளோ கோவம் வருது? பொசசிவ்னஸா? ம், சொல்லுமா, ஏன் அமைதியாவே இருக்க? இவ்வளோ நேரமா என்னென்னமா வாயிடுச்சு? இப்ப பேசு பேசு இந்து. மிஸ் இந்துமதி, பேசுங்கள். ஏய் இந்து, என்னாச்சு? ஹேய், அழாத இந்து. நான் சும்மா ஜஸ்ட் உன்கிட்ட விளையாடிட்டு இருந்தேன். இங்க பாரு, சாரிமா, ப்ளீஸ் இப்பெல்லாம் அழாத. ஹேய் இந்து. போங்க, எதுலெல்லாம் விளையாடுறதுன்னு உங்களுக்கு விவசாயே இல்லை. ஹேய், அழாதன்னு சொல்றேன்ல. யாரு சொன்னா நான் அழுறேன்னு? நான்லாம் அழுகல, கண்ணில் தூசி விழுந்துருச்சு, அதான் கண்ணீர் வந்துச்சு. அப்படியா? சரி, இங்க பாரு இந்து, இதுக்கெல்லாம் போய் அழுவாங்க? பின்ன அழமாட்டாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட நான் வந்து இப்படி ஒரு பையனை. மத்தா எப்போதும்டி, அதான் சாரி கேட்டுட்டேன்ல. இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத, எனக்கு கோவமா வருது. இப்ப தெரியுதா? உங்களுக்கு மட்டும் கோவம் வரும், எனக்கு வராதா? சரி, ஓகே, அதான் சாரி கேட்டுட்டேன்ல. சாரி, வேணும்னா 1000 டைம் சாரின்னு எழுதி கொடுக்கட்டா? அப்படிலாம் ஒன்றும் எழுதி தர வேணாம். முத நீங்க போய் கிளம்புங்க. இங்க ஒருத்தன் உசுரை கொடுத்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவன் என்னடனா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில அங்கேயே வந்து நிக்கிறான். சரிம்மா தாயே, நீ கீழே போ, நான் கிளம்பி வரேன். இப்படியே பிடிச்சுக்கிட்டா எப்படி போறதா? ஆமால, சரி சரி. இப்ப கிளம்புங்க மேடம். சரிங்க சார், வேகமா கிளம்பி வாங்க. பாய். பொண்ணுங்க பொசசிவா இருக்கதும் பார்க்க ஒரு அழகா தான் இருக்கு. இந்து எவ்வளவு பொசசிவா இருக்கா? டே சஞ்சய், நீ கொஞ்சம் சூதானமா தாண்டா இருக்கணும். வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ. ஏங்க, இந்தாங்க காபி. ஏமா சாந்தா, நான் தான் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன்னு தெரியுதுல, அப்படி வச்சுட்டு போயேன். காஃபி காஃபின்னு காதுக்குள்ளேயே கத்திட்டு இருக்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? அங்கே வச்சுட்டு போன்னு சொல்வீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு ஆறி போச்சு சூடா கொண்டு வாண்டுவீங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? இந்தாங்க பிடிங்க.
அப்படி வையுமா, நான் எடுத்து குடிச்சுக்கிறேன். உன்கிட்ட சூடெல்லாம் கேட்கல, போதுமா? வச்சுட்டு போ. என்னமோ பண்ணுங்க. இங்கனுக்குள்ள வச்சிருக்கேன், சூடாரங்குள்ள எடுத்து குடிச்சிருங்க. சரிம்மா, நீ போ. அப்பாக்கும் பிள்ளைக்கு இதுதான் வேலை. அப்பா என்னடனா நியூஸ் பேப்பரும் கைமாவே திரியறாரு, மகனை பாருங்க போனும் கைமாவே திரியறான். டேய் ராஜு. என்னங்கம்மா? டேய், அப்ப நான் இன்னைய வரைக்கும் கத்துனது உன் காதுலயே கேட்கல, அப்படித்தானே? சாரிம்மா, நான் செல்லு பார்த்துட்டு இருந்தேன்ல, அதனாலதான் கவனிக்கல. என்ன சொன்னீங்க? இந்த செல்லு வந்ததுல இருந்து உலகமே கெட்டு போச்சு. மூஞ்சிய பார்த்து பேசுறது இல்ல, சொல்றத காது கொடுத்து வாங்குறது இல்ல. சை, இந்த செல்லுகளை பூரா எடுத்து அப்படியே தீய வச்சு கொளுத்துனாதான் எல்லாம் சரியா வரும். அதுவும் கரெக்ட் தாம்மா. மா, கோவப்படாதீங்க. இப்ப என்ன சொன்னீங்க? நான் ஒன்னும் சொல்லல. எப்ப பாரு இந்த செல்லையே கட்டி அழுகுறேன்னு தான் சொன்னேன். உனக்கு காஃபி வேணுமா? இதுக்கு தானே இந்த போராட்டம். எனக்கு காஃபிலாம் வேணாமா. பாரு, சொல்லி 5 நிமிஷம் கூட ஆகல, திரும்பியும் செல்ல நோண்ட ஆரம்பிச்சிட்டான். எப்பதான் திருந்துவானோ தெரியல. மா, என்னம்மா காலங்காத்தாலே உன் பிள்ளைக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? என்னடா மது, காலேஜுக்கு கிளம்பியாச்சா? ஆமாப்பா. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். மா, பாய்மா. டேய் ராஜு, அவ கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு உட்காந்து செல்லு நோண்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போய் மது காலேஜ் வரைக்கும் போய் விட்டுட்டு வா. இல்ல, எனக்கு புரியல. ஏன்பா நான் இந்த செல்லு நோண்டிக்கிட்டு இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எப்பப்பா செல்லு நோண்டுறான்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியது. நானே ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷம் தான் பாக்குறேன். கம்பெனி போனா சிஸ்டம் முன்னாடி ரோபோட் மாதிரி உட்காந்துருக்க வேண்டியதா இருக்கு. வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸ்டா ஒரு 5 நிமிஷம் இந்த மொபைலை பாக்குறேன். அது உங்களுக்கு பொறுக்கல. இந்த அம்மாவும் அதைத்தான் குறை சொல்லிட்டே இருக்காங்க, நீங்களும் அதைத்தான் குறை சொல்லிட்டே இருக்கீங்க. சரிப்பா, உன்னை இனிமேல் குறை சொல்லல. போய் அவளை காலேஜ்ல விட்டுட்டு வா. ஏமா, என்னம்மா நீங்க இன்னும் புரியாமலே இருக்கீங்க? உங்க மக என்னை கூப்பிட்டாளா? இல்ல, அப்படின்னா அமைதியா இருங்க. அவளுக்கு இப்ப நான் தேவையில்லை. மேடம் எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்றாங்க. எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு எல்லாம் தெரியும். டேய் முட்டக்கண்ணா, சமயம் பார்த்து கோர்த்து விடுறியா? இரு, உனக்கு இருக்கு அப்புறமா. டேய், இப்ப என்ன சொல்ல வர? பா, விவரம் புரியாம இருக்காதீங்கப்பா. உங்க மகளுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அவளை இப்ப கூட்டு போறதுக்கு அவளோட ஃபியான்ஸே இருக்காரு. அவர் பாத்துக்குவாரு. நீங்க 2 பேரும் அமைதியா இருங்க. விட்டா இவன் ரொம்ப ஓவரா பேசுவான். நம்மளே சொல்லிடுறது நல்லது. அப்பா, அருண் என்ன காலேஜ்ல ட்ராப் பண்ணிடுவான்ப்பா. கேட்டிங்களா? அருண் கூட போறியாமா? நான் இதை யோசிக்கவே இல்லை பாரு. ஆமா, அருண் உங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டாரா? ஆமாப்பா, ஆல்ரெடி எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சிட்டாரு. இன்னைக்கு தான்ப்பா அவர் ஜாயின் பண்றாரு. அதனால தான் 2 பேரும் ஒன்னாவே போயிடலான்னு சொன்னாரு. இல்லைன்னா நான் ராஜு கூட தான்ப்பா போயிருப்பேன். அவரும் என் காலேஜில் தான் ஒர்க் பண்ணுறாரு. எதுக்கு தனித்தனியாக போய்கிட்டு? பெட்ரோல் செலவு வேற வேஸ்ட் இல்லைப்பா. அதனால தான் நான் அருண் கூடயே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏண்டி இப்படி அநியாயத்துக்கு புழுகிறியே? பெட்ரோல் செலவெல்லாம் பார்க்குறவளா நீ? ஒரு நாளைக்கு 5-6 தடவை என்ன உன் காலேஜுக்கும் வீட்டுக்கும் அலைய விட்டவ தானடி. என்னத்தையாவது அதை வச்சுட்டு போயிட்டேன், இதை வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வான்னு. அப்பெல்லாம் பெட்ரோல் செலவானது தெரியல. டேய், நீ என்னடா வாய்க்குள்ளேயே முழங்கிக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, என் தங்கச்சி புதுசாக பெட்ரோல் செலவெல்லாம் பார்க்குறாளே, அதான் நினச்சி பார்த்தேன். இங்கனே நின்றுருந்தோம், இவன் நம்மளை காலை வரைக்கிட்டே இருப்பான். பேசாம கிளம்பிடுறது நல்லது. அப்பா, நான் கிளம்புறேன். பாய். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. கேட்டிங்களாம்மா? ஆரன் சவுண்டு உங்க மருமகன் தான் அடிக்கிறாரு. டேய், நீ கிண்டல் பண்ணிட்டே இருக்காம அமைதியா செல்ல பாருடா. என்னது அமைதியா செல்ல பார்க்கணுமா? அம்மா தாயே, பரவாயில்லம்மா, நல்ல மாமியார் தான் நீங்க. இனி வரைக்கும் செல்ல பார்க்குறேன்னு என்னை வஞ்சுக்கிட்டே இருந்தீங்க. இப்போ உங்க மருமகனை கிண்டல் பண்ணவும் நீ செல்லு பாருடான்னு சொல்றீங்க. ரைட்டு, நல்ல மாமியார் தான் நீங்க. நடத்துங்க. இவன் ஒருத்தன் இந்த முட்டைக்கண்ணு பேசுறதுக்கெல்லாம் பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். ஆறு நடிக்காம நின்னாதான் என்னவா? மது, போமா. மாப்பிள்ளை எவ்வளவு நேரமா ஆறு நடிச்சிட்டு இருக்காரு பாரு. போவேமா. சரிப்பா, இதோ போறேன். பாய்மா. நிறுத்துடா. இதுக்கு உயம் நொய்யும் அந்த ஆறுல போட்டு அடிச்சுட்டே இருப்பேன். அதான் வரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு ஆறு நடிச்சுட்டே இருக்க? ஹேய், நீ கரெக்ட் டைத்துக்கு வெளியில வந்தா நான் எதுக்கு ஆறு நடிக்க போறேன்? ஏண்டி, உங்ககிட்ட நான் நேரத்தே என்ன சொன்னேன்? கரெக்ட் டைத்துக்கு கிளம்பிருக்கணும்னு சொன்னேனா இல்லையா? இங்க பாரு, அந்த காலேஜ்ல எனக்குன்னு சில ரெப்புடேஷன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் திரும்ப அப்படியே கீப் அப் பண்ண வேணாம். இப்பெல்லாம் லேட்டா போனா என்னோட ரெப்புடேஷனே குறைஞ்சு போயிடும். நாளைக்கு இருந்து ஏர்லியரா கிளம்பிரு. ஓகே?
இன்னைக்கு கூட ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி கிளம்பிடு. ஆ போய் போய் உன் கூட வரணும்னு ஆசைப்பட்டேன் பாரு, என்ன சொல்லணும். ஏன் என்னவா? ஒன்றும் இல்லைப்பா சாமி, வா கிளம்பலாம். அப்புறம் அதுக்கு ஒரு கிளாஸ் எடுப்பேன். சரி சரி, தொண பேசாம வேமா வண்டியில ஏறு, ஆல்ரெடி டைம் ஆச்சு. என்னடி பார்த்துட்டே நிக்கிற, வேமா ஏறு வண்டியில. இவங்கிட்ட பேசுறதே வேஸ்ட். ஏய் கையெடு. ஏன்? ஹே மது, இப்படிலாம் விளாடுற வேலை வச்சுக்காத. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ண காலேஜ், அங்க எனக்குன்னு சில ரெப்புடேஷன்ஸ் இருக்குமா. ப்ளீஸ் கையை எடுடி, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? டேய், இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. காலேஜுக்கே தெரியும்டா நான் உன்னை கல்யாணம் பண்ண போறேனே. நான் உன் மேல கை போடக்கூடாதா? ஒழுங்கா வண்டி எடுத்துரு, இல்ல அப்படியே கழுத்து நெரிச்சு கொன்றுவேன். ஹேய் சரி சரி போறேன். விட்டா கழுத்து நெரிச்சு கொண்டுவ போலையே. நீ இப்படியே பேசிட்டு, அதுதான் இங்க நடக்க போகுது. முத கிளம்பு. மது, உனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த வழியா ஒரு தடவை உன்னை பைக்ல கூட்டு வந்தப்போதான் சொன்ன பாரு, காலேஜ் போய் கார்ட்டுக்குள்ள கட்டி வச்சிருக்கானுங்கன்னு சொல்லி திட்டிக்கிட்டே வந்தில. கடைசியில அதே காலேஜ்லயே ப்ரொஃபஸரா வேலை பாக்குறீங்க மேடம். ஆமா, அப்ப உன் மேல நான் கோவத்துல இருந்தேன். அப்ப எனக்கு இந்த காலேஜ் சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறம் தானே சார் எவ்வளவு நல்லவருன்னு தெரிய வந்துச்சு. நானும் தெரியாதனமா உன் வலையில சிக்கி இதே காலேஜ்ல இப்ப குப்பை கொட்டிட்டு இருக்கேன். ஆனா நம்ம காலேஜ் நல்ல காலேஜ் தான்ப்பா. அப்ப ஏதோ அறியாப்புல தெரியாம சொல்லியிருப்பேன். டேய், அதை இப்ப சொல்லி காட்டுறப்பாரு. சொல்லி காட்டணும்னு இல்லடி, சும்மா சொன்னேன். இந்த பாதையை பார்த்தவனே நீ திட்டுக்கிட்டே வந்த பாரு, அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி சரி, ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. நீ பாட்டு பேசிக்கிட்டே ஏதாவது மரத்துக்குள்ள வண்டியை விட்டுறாத. ஏண்டி மது, நீ எப்படிடி பிறக்கும் போதே இப்படிதான் வாய் அடிச்சுக்கிட்டே பிறந்தியா, இல்ல இடையில தான் இப்படி ஆயிட்டியா? அதெல்லாம் இன்னும் 6 மாசத்துக்கு பிறகு வெளா வரைய எடுத்து சொல்றேன். இப்ப நீ வண்டியை ஓட்டு. இன்னைக்கு உன்னால எங்க ராஜு என்னை எப்படிலாம் கிண்டல் பண்ண தெரியுமா? என்ன என்னால கிண்டல் பண்ணானா? ஆமா, நீ அந்த ஆரனை நொட்டு நொட்டு நமக்காம இருந்திருந்தா அவன் அப்படிலாம் கிண்டல் பண்ணிருக்கவே மாட்டான். ச்சே, எனக்கு ஒரே அசிங்கமா போச்சு. அப்பா வேற என்ன பார்த்து நக்கலா சிரிச்சுட்டே இருந்தா தெரியுமா? அந்த முட்டைக்கண்ணா இப்படிலாம் வேலை பாக்குறானா? போய் வச்சுக்கிறான் அவனை. மது, நீ முன்னாடி போயிட்டு நான் வந்துடுறேன். இப்ப என்னவா, நீ முன்னாடி நட, நான் பின்னாடி 10 அடி தாண்டியே நடந்து வரேன்னு சொல்ல போறியா? 2 பேத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா தப்பா நினைச்சிருவாங்க, அப்படி பார்த்தா தப்பா நினைச்சிருவாங்க. டேய், உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றது? ஹே லூசு, நான் அதுக்கு சொல்லலடி. பார்க்கிங் ஏரியால போய் பைக்கை நிப்பாட்டிட்டு வரணும், அதுக்கு தான் சொன்னேன். ரொம்ப ஓவரா வாயடிக்காத. போ நீ போ, நான் வரேன். பரவாயில்ல, நீ பைக்கை போய் நிப்பாட்டிட்டு வா, நான் இங்கே நிக்கிறேன். 2 பேரும் சேர்ந்தே போவோம். புரியாம பேசாத மது, நான் போய் சேர்மன் சாரை பார்த்து பேசிட்டு அப்புறம் தான் வந்து ஜாயின் பண்ணணும். எனக்கு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன். நீ முன்னாடி போ, நான் வரேன்னு சொல்றேன்ல. சரி, என்னமோ பண்ணு, வேகமா வந்து சேரு, நான் முன்னாடி போறேன்.